பேலஸ். குழியில் இருந்துதான் கோபுரம். அவனை எடுத்து அந்த குழியில் போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. There was no water in it. ஆனா இந்த ஜோசப் தான் நாளைக்கு இவங்களுக்கு குடிக்க தண்ணியும் சாப்பாடும் கொடுக்க போறான். நீங்கள் சிலுவையில் அடித்து கொலை செய்த அவர்தான் உங்களை குணமாக்குகிறவராக, உங்களை விடுவிக்கிறவராக, உங்களை ரட்சிக்கிறவராக. ஆமென். அவருடைய தழும்புகள் தான் உங்களை குணமாக்க போகுது. ஆமென். இவங்க தூக்கி சிலுவையில் அடிச்சாங்க பாருங்க. அந்த அந்த இயேசு தான் இவங்களுக்கு யாரா மாறுறாரு? ரட்சகராக, மீட்பராக மாறுகிறார். பாருங்க, தண்ணியே இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அவனை என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. வெறுங்குழியாய் இருந்தது. சரி, அவன் கதையை முடிச்சிடலான்னு பார்த்தாங்க. எப்படி போட்டுக்கு? Then they took him and throw him into the pit. எல்லாம் சொல்லுங்க, pit. pitனா என்ன? குழி. உங்களுக்கு தெரியுமா? pit to palace. குழியில் இருந்துதான் கோபுரம். ஆமே. நீங்க விழுந்த இடத்தை பார்க்காதீங்க, நீங்க சீக்கிரமா உட்கார்ற இடம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு சொல்றேன், pit to palace. pit to palace. ஆமே. அந்த குழியை பார்த்துட்டே உட்காராதீங்க. அவங்க குழின்னு உங்களை போட்டுட்டாலும் அது குழி அல்ல, நீங்கள் மேலே செல்லும் வழி. ஆமென். And now the pit was empty. There was no water in it. அதுல என்ன கிடையாது, அது வெறுமையான குழி. அங்க என்ன இல்லை, தண்ணியும் இல்லை. இந்த மாதிரி தான் யோசேப்பை கொண்டு வந்து போட்டாங்க. எவ்வளோ கொடூரமான ஒரு நிலைமை பாருங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ். இவ்வளோ வறட்சி ஆயிடுச்சே வாழ்க்கை, வாழ்க்கை இவ்வளவு காஞ்சி போச்சே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை வச்சு தான் ஊருக்கே சாப்பாடு போட போறாரு. ஆமா, குடிக்கிறது கூட தண்ணி இல்லையே, எல்லாம் காலி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நான் இருக்கிறேன் நீங்க சொன்னா கூட, அந்த மாதிரி சூழல்ல இருந்தவன் தான் இந்த ஜோசப். இந்த ஜோசப்பை வச்சுதான் தண்ணி மட்டும் இல்ல, அந்த ஊருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு கர்த்தர் ஒன்றை செய்தார்.